தேவன் உங்களுக்கென்று, நான் சொல்கிறேன், நீ ஏற்றுக்கொள்ள மனதாக ஏற்றுக்கோங்க, உங்களுக்கென்று இந்த மாதம் தேவையான பணத்தை பூரா அவர் உங்களுக்கு தந்துட்டார். இந்த மாதம் கர்த்தர் என்னோட காலையில் சொன்ன வார்த்தை, மீதம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ தேவையோ அதை தந்துட்டார். கையை தட்டி ஆமாம். இந்த மாதம் இல்லை, இந்த வருஷம் முழுவதும் நீங்கள் என்னெல்லாம் செஞ்சு இந்த வருஷத்தை நிறைவாய் மீதம் எடுக்கத்தக்கதாக இருக்கும், அதை இந்த மாதத்தில் நமக்கு தந்துட்டான்னு அர்த்தம். நீங்கள் இந்த ஒரு மாதம் மட்டும் முடிச்சுட்டு மீதியம் எடுக்கிறத நினச்சிடாதீங்க. இந்த மாதம் கடைசி மாதம், இந்த வருஷத்துக்கான பலனை இந்த மாதத்தில் தான் பார்க்கணும். புரியுதுங்களா? அப்போ நான் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வருஷம் முழுவதும் நீங்கள் தேவன் உங்களுக்கு எவ்வளோ நன்மையை கொடுத்து மீதம் எவ்வளோ இருக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கிறாரோ அதை நீங்கள் இழந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் என்றைக்கு விசுவாசிப்பீங்கன்னா இந்த மாதம் அதை சுதந்திரித்து கொள்ளலாம். கையை தட்டி ஆமென். ஏன்னா இந்த வருஷத்துக்குள்ளது இந்த வருஷம்தான். நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறேன். நான் பாருங்கள், இந்த வருஷத்துக்குன்னு கேலண்டர் அடித்தோம், இனி இதை அடுத்த வருஷத்துக்கு கொடுக்க முடியுமா? முடியாது.